ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்பினாச் அதாவது பாலக்கீரையில் ரொம்பவே ஈஸியான ஒரு கீரை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே மெத்தடை நீங்கள் அரைக்கீரை, பருப்புக்கீரை அதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்பினாச் உடனே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது பாப்பாய் ஷோ தான். எப்படியாவது ஆலிவ் கடைசியில் பாப்பாய்க்கு தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஸ்பினாச் டின் எடுத்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவர் எல்லாரையும் வின் பண்ணி சூப்பர் ஹீரோவாக இவால்வ் ஆகிடுவார். இது கார்ட்டூனுக்கு மட்டும் இல்லைங்க, இது ஆக்சுவலாக ஒரு ப்ரூவன் ஃபேக்ட். அதாவது ஸ்பினாச்சில் இருக்கிற நைட்ரேட்ஸ் என்ன பண்ணுதா, நம்ம மசில்ஸில் ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் கொடுத்து அதை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்குது. இதை தவிர முந்தைய காலத்தில் ஸ்பினாச்சோடைய சாறை எடுத்து அதை இங்காக கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பினாச்சில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நமக்கு பொதுவாகவே கீரைனா ரொம்பவே ஹெல்தி. அதே மாதிரி தான் ஸ்பினாச்சும், இதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரி, ஸ்பினாச், பாலக் இதெல்லாம் சொல்கிறோமே, அப்போ பாலக்கும் நம்ம பசலைக்கீரைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? பாலக்கும் பசலைக்கீரையும் வேற வேற. ஸோ இதுதான் பேபி ஸ்பினாச், இது பாலக் சின்னதாக இருக்கும்போது. இது வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி பெருசு பெருசாகவும் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம கட்டில் வாங்குறது. இது ஸ்பினாச் அதாவது பாலக். அப்போ நம்ம பசலைக்கீரை எது? இதுதான் நம்ம பசலைக்கீரை. இது ஒரு கொடி வெரைட்டி. இதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா பசல்ல ஆல்வா. இதனால தான் என்னவோ இதுக்கு பசலைக்கீரைன்னு பேர் வந்ததுன்னு தெரியல. இதுக்கு மலபார் ஸ்பினாச், வைன் ஸ்பினாச் அதாவது கொடியில் வளர்ற ஸ்பினாச்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தெரியுதா, பாலக்கீரை வேற, பசலைக்கீரை வேற. இந்த சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாலக்கீரை வாங்கியாச்சு. முதல்ல வாங்கினோன்னா கட்டை பிரிச்சிடலாம். நீங்கள் அடுத்த நாள் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர் சுற்றி, அப்படி இல்லைன்னா நியூஸ் பேப்பர் சுற்றும் போது ரெண்டாக சுற்றணும். சுற்றி ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ ஒரு ஏர்டைட் பாக்ஸ்லேயோ ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா அடுத்த நாள் எடுத்து சமைக்கும் போதும் அந்த கீரை ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இலைகளை மட்டும் கிள்ளிட்டேன். இந்த இலைகளை கிள்னதுக்கு அப்புறமேட்டு இதை நல்லா தண்ணியில் அலசிடலாம். நிறைய பாத்திரத்தில் நிறைய தண்ணி எடுத்து நல்லா அலசி, தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாங்க. கீரையை கட் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட், ஒன்று மேலே ஒன்று கீரையை இந்த மாதிரி இலைகளை அடுக்கிட்டு அதை ஒரு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ரோலை அழகாக நைஃப் வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணோன்னா எல்லா இலைகளும் ஈவனாக அழகாக ஒரே ஷேப்பில் கட் ஆகி வந்துடும். அது குழம்புல பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ பருப்பை ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். பருப்பு நல்லா 20-30 நிமிஷம் வரைக்கும் ஊறிடுச்சுன்னா இந்த மாதிரி மலர்ந்து சாஃப்ட் ஆகிடும். இந்த மாதிரி மலர்ந்து சாஃப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு 2 விசில்லையே பருப்பு பஞ்சு மாதிரி வெந்துடும். ஸோ பருப்புக்கு தேவையான தண்ணி, துளி பெருங்காயத்தூள், ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய், துளி மஞ்சத்தூள் போட்டு நம்ம பருப்பு வேக வச்சிடலாம். நம்ம அசஃபோடிட்டா போடுறதுனால பருப்பு வாசமாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுறதுனால பருப்பு வேகும் போது வெளியில் பொங்கி வராது. இப்போ இந்த பருப்பை 2 விசில் விட்டு குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ், வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய். இன்க்ரீடியன்ஸோடைய அளவு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். பேன் சூடாகட்டும். பேன் சூடானதுக்கு அப்புறமேட்டு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு லேசாக வெடிக்க ஆரம்பித்தோன்னே ஜீரகம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பூண்டு பல்ல குட்டி குட்டியாக நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பூண்டு நல்லா வதங்கட்டும், வாசம் வரட்டும். பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் அதை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் நல்லா வதங்கி சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம தேவையான மசாலா போடலாம். இதுக்கு தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா மிளகாய் தூளோட சேர்த்து சாம்பார் பொடியும் கலந்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூளுக்கு 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி காம்பினேஷன் போட்டோன்னா ரொம்பவே ருசியாக இருக்கும். அதோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து தேவையான உப்பையும் சேர்த்து இந்த மாதிரி நல்ல ஒரு பெரட்டல் மாதிரி முதல்ல பண்ணிடலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையை ஆட் பண்ணிடலாம். கீரை இவ்வளோ இருந்தாலும் வதக்க வதக்க இந்த அளவுக்கு குறைஞ்சி வந்துடும். ஸோ கீரை நல்லா நம்மளுடைய
தொக்கில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிற பருப்பை ஆட் பண்ணிடலாம். பருப்பு வேக வைக்கும் போதே கரெக்டான அளவு தண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மசாலாவை தேவையான கன்சிஸ்டன்சியில் நம்ம ஈஸியாக எடுத்துட முடியும். ஏன்னா தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம கீரையை ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுட்டு இருந்தோம்னா அந்த கீரையில் இருக்கிற நியூட்ரிஷனும் தொலைஞ்சு போயிடும். அதே நேரத்தில் அந்த குழம்புடைய டேஸ்ட்டும் குறைஞ்சிடும். ஓரளவுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சமாக தக்காளி துண்டு இது மேலே போட்டுடலாம். அந்த தக்காளி ஃபைனலாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் நெய்யில் ஜீரகம், பெருங்காயத்தூள், வரமிளகா போட்டு தாளித்து இதில் நான் ஆட் பண்ணிட்டேன். அவ்வளவே தாங்க, ரொம்பவே சுலபமாக கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா உங்களுக்கு சாதத்துக்கு மட்டும் இல்லை, ரொட்டிக்கும் இது ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.